கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 5வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் செய்த அதிசயங்களும் யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் செய்திருக்கிற அற்புத அதிசயங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் அவர் சொல்லுகிறார், நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். தேவனாகிய கர்த்தர் எண்ணி முடியாத அளவிற்கு நாம் யோசித்து செயல்பட முடியாத அளவிற்கு நம்முடைய வாழ்வில் அவர் நன்மைகளை செய்திருக்கிறார். பின்னான நாட்களை திரும்பி பார்ப்போமானால் கர்த்தர் செய்த நன்மைகளும் அதிசயங்களும் அதிகமானவைகள். ஒருவேளை இந்த நாளிலும் இன்னும் என்னுடைய வாழ்வில் தடைகள், இன்னும் என்னுடைய வாழ்வில் அதிசயங்களுக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொல்வீர்களானால், இவ்வளவு நாட்கள் நம்மை நடத்தின தேவனாகிய கர்த்தர் நம்மை இன்னும் அவர் பெயர் சொல்லி அழைத்தவர், நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இனி வரக்கூடிய நாட்களில் வேதம் சொல்லுகிற வண்ணமாய் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று கர்த்தர் வார்த்தையின் மூலமாக இந்த காலை வேளையில் கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துகிறார். என கிருமையானவர்களை சோர்ந்து போனவனை பலப்படுத்துகிற கர்த்தர் இந்த நாளிலும் கேட்கிற ஒவ்வொருவரையும் உயர்ப்பிக்கும்படியாக உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஒருவேளை அநேக காரியங்களை எதிர்பார்த்தும் என்னுடைய வாழ்வில் இவைகள் நடக்கவில்லையே, இனி என்னுடைய வாழ்வில் இவைகள் சம்பவிப்பதற்கு உண்டான காரியங்கள் இல்லை அல்லது வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். மனிதர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் உங்களுடைய வாழ்வில் நிறைவேறாமல் போயிருக்கலாம். மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தர் இன்று உங்களை பலப்படுத்துகிறார். இன்று கர்த்தர் உங்களை உயர்ப்பிக்கிறார். இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை அவர் காண பண்ணுவார். உன்னை அதிசயங்களை அவர் காண பண்ணுகிற தேவன். இந்த நாளிலும் அவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே காத்திருக்கிறேன், நன்மை அனுப்பும் என்று சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், என் ஆண்டவருடைய கரங்கள் கொன்றி போகவில்லை என்று சொல்லி நம்பி உம்மை பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என்ற நாளில் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.